सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि श्रीकारे श्रीमती कृत्य हेयोपादेयवर्तिता राजराजार्चिता राज्ञी रम्या राजीवलोचना रञ्जनी रमणीरस्य गणकिङ्किणिमेखला रमा रागेन्दुवदना प्रतिरूपा प्रिया कक्षाधरी राक्षरश्री रामारमणसम्पदा சதுர்த்த சதகம் ஐந்தாவது கலை ஜுவாலினி கலான்னு பேரு. அம்பாளுடைய திருநாமாக்கள்ல ஸ்ரீங்காரி எனக்கூடிய நாம பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீமதி. ஸ்ரீம்னா ரெக்கம்னு அர்த்தம். இந்த ஸ்ரீம்ங்கிறதே புவனேஸ்வரி பீஜம்னு பார்த்தோம். அதே மாதிரியே லோகத்துல லஜ்ஜா மதி துஷ்டி இஷ்டா புஷ்டா இவைகள்லாம் அந்த ஸ்ரீங்கிற சொல்லுக்கு அர்த்தமா தெரிகிறது. முக்கியமாக இந்த ஸ்ரீ எனக்கூடியதான சொல்லுக்கு உயர்ந்ததான குலத்துல பிறந்தவள், உயர்ந்ததான ஒரு கல்வி அடைந்தவள், உயர்ந்ததான ஒரு பண்புள்ளவள், உயர்ந்ததான ஒரு வெக்கமானது உள்ளவள் இப்படிங்கிற அர்த்தம் லோகத்துல தெரியும். ஆனா அம்பாளை யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு இதெல்லாம் கேட்காம கிடைக்கக்கூடியதான பதார்த்தம். நாங்க குலத்துல புலந்தாச்சு, இருந்தாலும் அந்த குலம் எப்படி உயர்ந்ததாகும், பிறக்கிறதுக்கு முன்னாலே இருக்கணும் அப்படின்னு கேட்கறது. என்ன உயர்ந்ததான குலமானது எப்படி வருது? அந்த குலத்துல இருக்கிறவா உயர்ந்தவளா இருந்தா இவன் எப்படி ஆயிடுறான்? அந்த குலத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கறவனா ஆயிடுறான். அப்ப இது சிதர் வம்சம்ன்றான். இவன் சத்தியாகனம் பண்ண மாட்டான், அது வேற. ஆனா சொல்லிக்கிறது என்ன சொல்றான்? நாங்கெல்லாம் தீட்சிதாள் வம்சம் அப்படிங்கிறான். அப்ப அந்த தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேரை வச்சுட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றாளா இல்லையா? அப்படி உயர்ந்ததான் அந்த குலத்துக்கே உயர்வு கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறவ அம்பாள். அதனால அம்பாளுக்கு லஜ்ஜான ஸ்ரீமதினு சொன்னோம். அதே போலயே மதி, மதினா என்ன அர்த்தம்? உயர்ந்ததான ஒரு அறிவு. படிச்சா அறிவு வருதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது இல்ல. அந்த அறிவானது அப்பப்ப ஸ்புரிக்கணும். எப்ப எதை சொல்லணுமோ அதுக்கு தகுந்தா போல அது உபயோகித்துக் கொள்ளக்கூடியதான நிலையில வரணும். அப்படிப்பட்டதான ஒரு விஸ்டம்னு சொல்ற பார்த்தல, அப்படிப்பட்டதான விஞ்ஞானம். வெறும் ஞானம் மட்டும் இல்லாத ஞான ஸ்வரூபமான விஞ்ஞான ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கு மேல பண்பு. படித்தவனுக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா நல்ல பண்பு வேணும். நடவடிக்கை நல்லா இருக்கணும், கேரக்டர் நல்லா இருக்கணும். இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ படிக்கிறோம் இல்ல, எப்பொழுதும் எல்லோருக்கும் நாம உபயோகப்படுத்தப்படுறதாக இருக்கணும். நம்மளை நம்ம மாத்திக்கணும், கோபம் வராம இருக்கணும், யார் மேலேயும் எரிஞ்சு விழாம இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். உங்க பேச்சுனாலேயோ செயல்னாலேயோ இன்னத்திற்கு மனசு வருத்தப்படாம இருக்கணும். இவைகள்லாம் ஒரு பண்புங்கிறோம். இப்படிப்பட்டதான கேரக்டர் அம்பாள் தானா கொடுத்துருவாளாம். குருமுகமாக வாசித்து குரு சொன்னபடி ஜபங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி இருந்தோமையானால் உயர்ந்ததான வேதாந்த வித்தியை தானா ஓடி வரும். அதே போல நல்ல அறிவு வரும், பண்பு வரும், அதுக்கு எல்லாத்துக்கு மேல பணிவு வரும். ஓஹோன்னு நம்ம தான் வசத்தையும் நமக்கு விடாது. ஏன்னா எது நீங்க அடைஞ்சிருக்கோ அதெல்லாம் அம்பாள் போட்ட அது ஞாபகம் இருக்கணும். அந்த குருநாதர் சொன்னதான அந்த 2 வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பவோ வேலை செய்யும். அப்ப வாசிக்கிற காலத்துல என்னடா இது கஷ்டமா இருக்கேன்னு தோணும். ஆனா அது எப்படின்னா அதை காலையில படிப்பட்டு
25 வருஷம் ஆன பிறகு அத எப்பப்ப அது ஞாபகம் வருமோ அந்த சமயத்துல அது ஞாபகம் வந்து உலகத்துல லோகோத்தரமான ஒரு விசேஷத்தை அடையிறேன்னா அது அந்த குருநாதருடைய ஒரு கௌரவம். அதான் அம்பாளுடைய ஸ்வரூபமாக லஜ்ஜான ஸ்ரீமதி சொன்னார். காஸ்திஸ்வயம் சுகிருதினாம் புவனேஸ்வரலட்சுமி பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்தி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாத்மாம் நதாத்ம பரிபாலயதே அப்படின்னு மைசாசுர சம்ஹாரத்துக்கு பிறகு தேவதைகள் அம்பாள விசேஷமாக துதித்தார். அந்த துதியில இருக்கக்கூடிய யாத்திரை ஸ்வயம் அம்பாளே சுகிருத்தியானா நல்ல புண்ணியம் பண்ணினவாளுக்கு அவ வீட்டுல ஒரு விதமான தரித்திரமும் இல்லாம பண்றாளாம். பாபாத்மானாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்தி எப்படிப்பட்டதான பாவியா இருந்த போதிலும் பாவம் பண்ணினவனா இருந்த போதிலும் பார்க்கலாம் வீட்டுல எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பா. இந்த உபாசகன் மட்டும் ஓஹோன்னு மேல சொல்லுவான். ஏன்னா அந்த உபாசகனுடைய மரியாதை என்ன பண்றதா மனசுல இருக்கிற எல்லா பாபத்தையும் தொடச்சு எடுத்துப்படுறது. தொடச்சு எடுத்ததுனால மேலும் மேலும் ஓஹோன்னு முன்னுக்கு வந்துருவான். எல்லாரும் அப்படி இருந்தாலும் இவன் எல்லாத்தை விட அந்த குணத்துக்கே வசதியா இருக்கும்படி வந்துருவான். அந்த குரு அனுகிரகமானது பாபாத்மானாம் ஹிருதயாம் ஹிருதயேஷு புத்தி ஸ்ரத்தா சதாம் நல்ல உலகத்துல ஒரு ஸ்ரத்த வருது. குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா அந்த வினயம் வெக்கம். வெக்கம்னு சொன்னா எந்த ஸ்திரீகள் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லோருக்கும் இருக்கணும். எந்த விஷயத்திலையும் இருக்கணும், வினயம் இருக்கணும். தாம் நதாத்ம பரிபாலயதே விஸ்வம் அப்படின்னு அம்மா எங்களை காப்பாற்றுப்போம் அப்படின்னு தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணினதான ஒரு அம்சம். இதையே மேல 5வது அத்தியாயம் வரும்பொழுது யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ அப்படின்னு விசேஷமாக அம்பாள் கண்டிய ஆவரணத்துல விசேஷமான ஒரு ஸ்வரூபமாக லஜ்ஜான்னு ஒரு ஸ்வரூபத்தை வச்சிருக்க புவனேஸ்வரனுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்ரீம் என்று சொன்னாலே வரும் ஸ்ரீகானமே தவநாமதேவ ரூபம் சொன்னாமதுர்லபமிக திரிபுரே கிரணந்தி. வாழ்க்கையில எல்லாத்தையும் சம்பாதிச்சு விடலாம், பெரிய பேரு சம்பாதிக்கலாம், நிறைய காசு சம்பாதிக்கலாம், பெரிய உத்தியோகத்தை சம்பாதிக்கலாம், எல்லாம் அடையலாம். அம்பாளுடைய ஒரு நாமாவும் அம்பாளுடைய பேரையும் அடைய முடியாது. அந்த மந்திரத்தை அடையணும்னா அம்பாள் அனுகிரகம் இருந்தாலும் சொன்னாம துர்லபமிக திரிபுரே கிரணந்தி. அம்மா உங்களுடைய நாமா உங்களுடைய மந்திரம் திரிபுரே துர்லபம், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அப்படிப்பட்டதான பரிணதம். அதனால அம்பாள்னா தேஜசா பரிணதம் வியதாதி பூதம். உங்களுடைய கிரணங்கள்னால பிரகாச சக்தியினாலதான் எல்லா பூதங்களும் உண்டாச்சு. வியதாதி பூதம் சௌக்கியம் கனோதி கரதீர்வ சம்பதாத்யை. ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிற கரதீர்வ சம்பதாத்யை. எத்தனை சம்பதம் வேணாலும் அத்தையும் கொடுக்கிற அம்பாள் அப்படின்னு இப்படி சம்பத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமாக அம்பாளை சொல்லி துஷ்டி எல்லாத்தையும் கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கிறார், மனசு நிம்மதியை கொடுக்கிறார். நிறைய இருந்த போது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு பின்னாலேயே ஓடிட்டு இருப்பா பாரு. அவளால் சும்மா இருக்க முடியாது, மேலும் மேலும் போயிட்டே இருக்கணும்னு ஒரு இது இருக்கும். அது இல்ல மனசாட்சியை கொடுக்கிறாளாம் துஷ்டி. இதையும் கொடுக்கலாம். துஷ்டி புஷ்டி இருக்கா மேலும் சந்தோஷமா இருந்தால 4 பேர் எல்லோருக்கும் நம்ம சகாயம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியதான நிலையை கொடுக்கிறான். ஆகையால் இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துக்கு ஸ்ரீமதி அப்படின்னு பேரு. அப்புறம் ஸ்ரீமதினு சொன்னோம். ஸ்ரீமனா வெக்கம்னு நம்ம சொன்னோம். அதுக்கு மேல இதே நாமாவ திரிசதியில சொல்றோம். இந்த ஸ்ரீமதிங்கிற நாம இருக்க பட்சல இது அப்படியே லஜ்ஜாட்யா 79வது நாம லஜ்ஜாட்யா. அதே போல லஜ்ஜாபதசமாராத்யா அப்படின்னு இந்த ஸ்ரீங்கிறத 2 விதமாக திரிசதியில சொல்லியிருக்கு. 75வது நாமா ஒண்ணு, 195வது நாமா. இப்படி லஜ்ஜாபதசமாராட்யா அப்படின்னு விசேஷமாக இந்த நாமாவை சொல்லியிருக்க. இப்படி நமக்கு 302 நாமாக்கள் ஆயிருக்கு. அப்புறம் 303வது நாமாவில இருந்து ஆரம்பிச்சு 340 நாமா வரைக்கும் இந்த நாமாக்களுடைய லிஸ்ட் எல்லாம் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதை மாற்றி விடக்கூடாது. இது ஏதோ நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை விட அப்படி நன்னா போடுவோம்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா இது மந்திரங்கள்.
மந்திரத்தை நீங்க மாற்றப்படாது. மந்திரமானது ரிஷிகள் கண்டுபிடிச்சது, அதுதான் மாற்றப்படாது. ஏன் எழுத்த மாற்றப்படாது என்பதற்காக இந்த நாமாக்கள் அனாதி காலமாக இப்படியே இருந்துருக்கு. பிரளய காலத்திலையும் இப்படியே இருந்துருக்கு மந்திரங்கள். இது எப்படி பிரளய காலத்துல இருக்க மந்திரங்கள்லாம் ஓங்கார வடிவமாயி பரமாத்மாவுடைய இதயத்துல இருந்துட்டு மறுபடியும் இந்த பிரளயமாயி சிருஷ்டி வரும் பொழுது அது மறுபடியும் வெளியில வருது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முற்றொருவை தரணமாம் பிரபத்தியே அப்படின்னு விசேஷமா இந்த நாமக்கள் அப்படியே மந்திர வடிவமா இருக்கிறதுனால எழுத்துகள் மாறாமல் ஸ்வரங்கள் மாறாமல் அப்படியே இருக்கு. ஆகையால் அந்த நாமானது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக பரிபாஷா ஸ்லோகம் எழுதினார். இந்த பரிபாஷா ஸ்லோகத்துக்கு குரு ஸ்தோத்திரம் அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் வேற அர்த்தம் உண்டு. இது ஆனுசங்கிகமாக இன்னொரு அர்த்தமும் தெரிகிறது. இப்ப பாப்போம். ராஜதரே இதலிங்கூரதோரேதா ஆலாமதபுவி ரக்தோ குணதம்போ வாஜகீர்ணம் ஸ்ரீ ராஜதரே இதலிங்கை. 8வது ஆவரணம் 7 ஆவரணங்களுக்கு நடுவுல ஸ்ரீசக்கரத்துல 3 ரேகையில இது விசேஷமாக குருக்களை பூஜை பண்றலாம். சித்தவுக திவ்யவுக மாணவகம் எனக்கூடியதான 3 குணக்கள் அங்க எப்படி இருக்குன்னு வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடியதான 3 கோடுகள் அந்த கோடுல போடுற ராஜதரே இதலிங்கை அகரத்தை அதை கொடுக்கக்கூடியதான விபூரதோரேதா. இந்த பூமி எல்லாம் வீணா ஆகாசம் பூர்ண பூமி. இதனால எல்லா பஞ்சபூதங்களுடைய ஒரு சமஷ்டியான ஒரு தேஜஸானது ஆலாமதபுவி ரக்தா ஆலாஹலத்தையும் நாகம் பண்ணக்கூடியது. எப்படிப்பட்டதான மதித்தவாளையும் சரியான வழிக்கு கொண்டு வரக்கூடியதான பூமியில ரக்தா குணதம்பா குணங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு சுரூபமா இருக்கக்கூடியதான வாஜகீர்ணம் ஸ்ரீ. வாஜின குதிரை, கொழுத்ததான குதிரையானது என்ன ஆகுனார் அது பாட்டுக்கு பிச்சுண்டு ஓடும். அதே மாதிரி வாஜகீர்ணம் அப்படி இந்த மனசு ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மனசையும் சேர்த்து ஒரு இடத்துல நிறுத்தி அம்பாவுடைய ஸ்ரீஹி பிரகாச விமர்ச ரூபங்கள்ல சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனா அந்த குருவ ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான காத்துல இந்த நாமாக்களை விசேஷமாக சொல்ற. இதுல உங்களுக்கு இந்த நாமாக்களை எப்படி சொல்லணுங்கிறது 2-3 தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்ப சொல்றேன். இது கடபயாதி சங்கேன்னு வருது. நாட்டிய சாஸ்திரத்திலையும் சங்கீதத்திலையும் இதை நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா எழுத்துக்களை சொல்றதுக்கு எழுத்துகளானது அந்த நம்பரை குறிக்கும், எண்ணிக்கைகளை குறிக்கிறது. கான்னு சொன்னா 1ன்னு அர்த்தம், கான்னா 2, கான்னா 3, கான்னா 4, நான்னா 5. அதே போலயே காக்கா ஜாக்கா 6, 7, 8, 9. ஞானம் வந்தா சைபர், அது 10ன்னு சொல்லக்கூடாது, 9 வரைக்கும் தான். அதே மாதிரியே காக்கா நாகானா காக்கா காக்கானா இது வரைக்கும் 9. பாப்பா பாபாமா மட்டும் 5. 1 2 3 4 5. யாரா லாவா 1 2 3 4. காக்கா சாகா 5 6 7 8 இப்படி இருக்கு. இப்ப ஹரிகாம்போதின்னு ராகம் இருக்கு. இந்த ஹரிகாம்போதி ராகத்துக்கு என்ன சொன்ன ஆன்னு இருக்கு. ஆனா என்னது 8, ரீனா 2, ராங்கிறது 2. 8 2 திருப்பி போட்டா 20. 28வது மேல கருத்தா ஹரிகாம்போதி. அதே போல மேக கல்யாணின்னு வச்சுட்டு இருக்கோம். அது என்ன எத்தனாவது மேல கருத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்னா 5, சான்னு சொன்னா 6, 5 6 வருதா. திருப்பி போட்டா 65. 65வது மேல கருத்தம். இப்படி மேல கருத்தா ராகங்கள்லாம் சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் இது. இப்படி விசேஷமாக சொல்லியிருக்கோம். பரதநாட்டிய சாஸ்திரத்துல இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். காஷ்மீர சைவதத்துல விசேஷம் உபயோகப்படுத்திட்டு இருக்க. ஸ்ரீவிதியிலும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப எப்படி உபயோகப்படுத்தணும் பாருங்க. ராஜத ரேகித லிங்கை. ராம யாரா 2, ஜான 8. இங்க பாருங்க கரெக்டா ஜான 8 இருக்கு. தான 6. அதே போல ரேகித லிங்கை 2 2 6. இங்க முதல்ல ரான 2 ரத்யா ரான 8 அக்ஷரம் ஏயோபா ஏயவர்திதா 8 எழுத்துக்கள் பாருங்க.
ரான்னா 6 ராஜராஜார்ச்சிதா. மறுபடியும் ரே 2 ரான்னா 2 ராகி. சி காக்கா அதுவும் 2 ரம்யா. மேல லேசிதா தாங்கிறது 6 ராஜீவலோச்சனா. லிங்கை யாரால 3 காக்கா 3. அதனால ரஞ்சனி ரமணி. ராங்கிறது ரத்யா 2 எழுத்து. ஆனா 8 ரான்னா 2. ஆங்கிற 8க்கு வந்து ரண சிங்கினி மேகலா. ராங்கிறது 2 எழுத்து ரமா. கை 8. அந்த 8க்கு தகுந்தா போல ராகேந்துவத 6 ராகேந்துவதனா. அதுக்கப்புறம் ஸ்லிஹின்னு இருக்கு. அந்த ஸ்லிஹிங்கிற இடத்துல 2. அந்த 2ங்கிற விவகாரத்துக்கு வந்து 2 × 4 4 லட்சங்கள் ரதி ரூபா ரதி பிரியா. அதுக்கப்புறம் விபூரதம் 4 4 2 6 ரக்ஷா கவி ராட்சதக்னி. அதுக்கப்புறம் ரதவ் 2 6 ராமா ரமண லம்படா. 6ங்கிறது ரமண லம்படா. மேல ரேகா 2 6 2க்கு காமியா. 6 அக்ஷரங்கள் காமகலா ரூபா. அதுக்கப்புறம் ஆலா மதா ஆங்கிறது 8 லா 3. அதுக்கப்புறம் மத 5 8 கதம்பது பிரியா கல்யாணி ஜெகதி கந்தா கருணாரத சாகரா. புவி 2 4 4 தான். அதனால கலாவதி கலாலாபா. மேல ரா 2 தாங்கிறது 6. மொத்தம் கேட்டேன்னா காந்தா காதம்பரி பிரியா. மேல குணகம்பா 3 5 கம் தாங்கிறது 8 ராங்கிறது 4 வரதா வாமனயனா வாருணி மத விஸ்வதா வாருணி விஸ்வதா. அதுக்கப்புறம் வாங்கிறது 4 எழுத்து விஸ்வாதிகா. வாஜிகீர்ணம்னு இருக்க வா 4 ஜா 8 தாங்கிறது 3 நாங்கிறது 5. வேதவேத்யா விந்தியாச்சல நிவாசினி தாங்கிறது விதாத்ரி. நாங்கிறது 5 இருக்கிறதுனால வேத ஜனனி ஆயிடுச்சா. கடைசியில த்விஹி. இந்த த்விஹிங்கிறதுக்கு 2 4 4 அக்ஷரம் விஷ்ணுமாயா விலாசினி. இப்படி இதுவரைக்கும் வந்ததான நாமாக்கள் 38 நாமாக்களுக்கு விசேஷமா ஒவ்வொரு நாமாவிலும் எத்தனை எழுத்து. அதனால நாமாவில இப்படி எப்படி மாற்ற முடியாது நீங்க. ஏன்னா சில சமயத்துல சில நாமாக்கள்ல ரம்யா ராஜீவ லோச்சனா அப்படின்னு இருக்கு இல்லையா. ரம்யா ராஜீவா ஒரு நாமா, லோச்சனா தனியா ஒரு நாமா. இப்படி எல்லாம் நீங்க பண்ணிவிடுவீங்க. அப்படி பண்ணப்படாது. ஏன்னா ரம்யாங்கிறது தனி நாமா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது மந்திர ஸ்வரூபமா இருக்கிறது ஒரு நாளும் நீங்க மாற்றப்படாது. அப்படிங்கிறதுக்காக விசேஷமாக இப்படி ரூபங்கள்லாம் சொல்லியிருக்க. அப்படி இந்த நாமாக்கள் இந்த பேப்பர் எதுக்க வேண்டாம்னு தூத்து போட்டுறாதீங்க. ஏன்னா இது மேல உபயோகப்படும். மேல நிறைய வியாபலாட்சர ஸ்லோகங்கள்லாம் சொல்வார். அதுக்கெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியணும். புத்தகத்திலேயே ஒரு மூலையில வச்சுட்டு இருக்கோம், உபயோகப்படும். அதுதான் விசேஷமா. அப்படி இந்த நாமாக்களை என்னுடைய சுரூபத்தை பார்த்தோம். அதுக்கு மேல அடுத்ததான் நாம கிருத்யா. கிருதிபவா கிருத்யா. கிருத்யான்னா ரொம்ப பிரியமானதுன்னு அர்த்தம், இனிமையானது. அம்பாளுடைய சுரூபம் எப்படி இருக்கு? கிருத்யா முனிமானத வாசினி. மனுஷர்களுடைய மனசுல எப்பொழுதும் இருந்துட்டு இருக்காரா. ஞானீது ஆத்ம இவமேமதம்ங்கிறார் பகவான். அந்த ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தின்னு 3 விதமான பக்தர்கள். சில பேர் கஷ்டம் வந்தா என் கஷ்டம் போகணும்னு பகவானை பிரார்த்திக்கிறார். எனக்கு எல்லாம் புரியும்னு பகவானை வேண்டார். சில பேர் நமக்கு காசு நிறைய வரணும் சார், உலகத்துல காசு இருந்தா தான் மதிப்பு, அயல் காசு வேணும்னு சில பேர் கேட்கிறார். இன்னொருத்தர் இருக்கார், பகவானுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கார். பகவானுக்காக வேற ஒண்ணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல. அப்படிப்பட்டவன் பக்தன். நாமெல்லாம் அப்படித்தான் வச்சுக்கணும், அப்படி இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் கொடுப்பாள், கேட்டு வாங்கிக்கலாமா? நியாயம் இல்லையோன்னா கேட்காமலேயே எல்லாத்தையும் கொடுக்கற காலத்துல கேட்டு வாங்கிக்கலாமா? அதோட மட்டும் உங்களுக்கு எப்பொழுது எது கொடுத்தா நீங்க சேமத்தை அடையோட அதை பார்த்து கொடுக்கிறவளப்பாள். கயா திராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாந்தா சமதிக்கம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாதேவ நிபுணம். எப்ப எது வேணுமோ அதை அம்பாள் தானா கொடுக்கிறாள,
அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் வரதுனால அம்பாளுடைய ஸ்வரூப்படி கிருத்தியா எல்லோருடைய மனசுலயும் அம்பாள் இருப்பா பக்தாளுடைய மனசுல. அதே போல பக்தாலும் அவளுடைய மனசுல அம்பாளைத்தான் வச்சுட்டு இருப்பாளாம். சர்வதா சர்வ காலமும் அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி எப்பொழுதும் ரொம்ப பிரியமாக ஆத்மஸ்வரூபமா இருக்கிறது தான் கிருத்தியா. அதான் கிருதி பாவா கிருத்தியா. அதோட மட்டும் இல்ல, முனி கிரந்திவாசினி ரமணீயாவா. ரமணீயாவா ரொம்ப அழகானவள். இந்த அழகுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது முன்னாலேயே பார்த்துட்டு மறுபடியும் சொல்ல விரும்பல. மகாலாவண்ய சேவதி அப்படின்னு சொன்னோம். உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா அழகையும் ஒரு இடத்தில் சேர்த்து வச்சுடையானால் அதான் அம்பாளுடைய சுரூபம். கண்ணழகு மூக்கழகு இதெல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கு. எல்லாத்தை விட நிஜமான அழக மனசுல இருக்கக்கூடியதான சந்தோஷம், மனசுல இருக்கக்கூடியதான நிம்மதி, அந்த நிம்மதியை பரிபூர்ணமா கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதி ஜய அன்னை சுந்தரவல்லி துணை இரதிபதி ஜயமானது அபஜயமாக முன்பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வல்லியவளே. அதிசயமான வடிவுடையாள். அந்த வடிவு அம்பாளுடைய ஸ்வரூபம் இன்னது இப்படி இருக்குன்னு யாரையும் சொல்ல முடியாது. அத்யுதமான ஒரு ஸ்வரூபம். பார்த்து கொண்டே இருக்கலாம், நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டதான வடிவுடையாள். அரவிந்தமெல்லாம் துதி செய்ய அன்னை. உலகத்துல ரொம்ப அழகான பதார்த்தங்கள் சிலது இருக்கு. என்னது தாமரைன்னு ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு. இவ எப்பொழுதுமே அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. கொடுக்கிறதான ஒரு முகம் திருமுகமுடையவளா சுந்தரவல்லி. கொடி மாதிரி அழகான கொடி சுரூபமா இருக்கலாம். துணை இரதிபதி ஜெயமானது. இந்த ரதிபதி யார? மன்மதன். அவனுடைய ஜெயம், அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கான். உலகத்தை எல்லாம் ஜெயித்ததான அந்த மன்மதனுக்கே அபஜயத்தை வாங்கி கொடுத்தாராம் பரமேஸ்வரன். ரதிபதி ஜெயமானது மன்மதனுடைய ஒரு ஜெயத்தை அதிசயமாக அதை கீழே இறங்குற போல முன் பார்த்தவர் யாரு? பரமேஸ்வரர். அவரையே அம்பாள் என்ன பண்ணினாரா, இனிமேல இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா மன்மதன் என்னுடைய உபாசகன், காதி வித்யா உபாசகர். அவரை போய் நீங்க இப்படி பண்ணலாமா, தோக வைக்கலாமா அப்படின்னு என்ன பண்ணினாளா அம்பாள்? முன் பார்த்தவர் கம்மதி ஜெயமாக அன்றோ என்ன பண்ணினாரா, இனிமேல அந்த மன்மதனுக்கே எப்பொழுதுமே ஜெயம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மன்மதனை மறுபடியும் உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பரமேஸ்வரன் இனிமேல மன்மதனை எரிக்கணும், மன்மதனுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு எங்கிருந்து நினைப்ப? சங்கல்பத்தினால. சங்கல்பம் எங்கிருந்து வரும்? மனத்தினால. காம சங்கல்பம் அந்த மனசு எங்க இருக்கு? இதயத்துல இருக்கு. அந்த இதயம் எங்க இருக்கு? வாமபாகத்துல இருக்கு. ஆகையால் வாமபாகத்தை தான் உட்கார்ந்துட்டாளாம். வாமபாகத்தை வல்லியவளே. இதனால மன்மதன் நீங்க ஜெயிக்க முடியாது. விவகாரம் என்னடா, உங்க இதயத்தை நானா திருடி விட்டேன். இதுமேல உங்க இதயத்தை நினைக்கணுமே, ஏன்னா என்னுடைய பர்மிஷனால தான் நினைக்கிறான் அப்படின்னு சகாயம் பண்ணினானா. அயல சுருத்தியா அப்பாளுடைய ஸ்வரூபம். இப்படி பக்தாளுக்கு அவுட்டதிவே அவ என்னென்ன அவளுக்கு பிராரப்த கர்மாவில இல்லாத போனாலும் அதை தயார் பண்ணி கொடுப்பாளாம். கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, அது இனிமேல சனிக்கிழமை சொல்ல போறோம். அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் என்ன பண்ணினா பரமேஸ்வரன் ஆச்சாரியார் அப்படியே பிச்சை எடுத்துட்டே இருக்கார். ஏன்னா பிரம்மச்சாரியம் தான் லபத்தை பெற்றாந்தே அப்படின்னு பிச்சை எடுத்தான் காப்பணும்னு இருக்க. அப்ப ஒவ்வொரு இடத்தா போயிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறார். போனா என்னாச்சுன்னா அந்த பாட்டி பாவம் ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு தாரித்திரத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? நமக்கு கை நிறைய காசு இருக்கு, எதையுமே கேர் பண்ணல. ஆனா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வீடு முழுக்க தேடி தேடி பாக்குற பாவம். ஏன்னா நமக்கு இல்லாத போனாலும் நம்ம கிட்ட வந்ததான ஜெய்ஹின்னு கேட்டவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே எனக்கூடியதான எண்ணத்துல வீடு முழுக்க தேடி பாக்குற அரமணியா இந்த குழந்தை நின்று இருக்கு. ஒண்ணுமே கிடையாதான் வீட்டுல. அவ்வளவு தாரி கடைகளை தேடி தேடி பார்த்தா காஞ்சு போனதான ஒரு நெல்லிக்கனி அன்னைக்கு இருந்தது. அந்த பாட்டியால சாப்பிட முடியாது, ஏன்னா பால் வேணும். அதனால அங்கே வச்சிருக்கா. அப்ப
பார்த்தாலும் ஆடாடா ஒண்ணுமே இல்லையே, நான் என்னத்தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்ன பகவான் நான் சொன்ன அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த அவருக்கு போட்டாராம். ஆச்சாரியாளுடைய மனசு உருகி கொடுத்து ஆடாடா இப்படிப்பட்டதான ஒரு தாரித்திரியமா இருந்தாலும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறாள் பார்த்தீங்களா. அதர்த்தபாவேன பவே தரித்ரா தரித்திரபாவேன கரோதி பாபம் பாப பிரபாவ புனர்தரித்ரா புனர்தரித்ர புனரேவ பாபி. ஒரு ஜென்மாவில ஒண்ணுமே கொடுக்கல, அதனால தரித்திரனா பிறந்தான். தரித்திரனா பிறந்ததுனால பாபம் பண்ணினா, பாபம் பண்ணினதுனால மறுபடியும் தரித்திரனா பிறந்தான். தரித்திரனா பிறந்ததுனால கொடுக்க முடியலையே, இப்படியே சுத்திட்டு இருக்கான் சார் சூழல்ல. இப்படின்னா கருட புராணத்தை சொல்றது மனுஷன் எப்படி கஷ்டப்படுறான் பாருப்பா. அதனால ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருதோ இல்லையோ, இவளுக்கு சகல சேமம் உண்டு பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணா மகாலட்சுமியை தியானம் பண்ணினார். சரிங்கிற மந்திரத்தினால அந்த மந்திரத்தினால தியானம் பண்ண பிரத்யட்சமான அப்பாள். பிரத்யட்சமான பிறகு என்னன்னா இவளுக்கு இப்படி தரித்திரம் இருக்கே, எனக்கு கொடுத்து விட்டாலே நான் பரமேஸ்வர அவதாரம்னு. அப்படி பரமேஸ்வரனுக்கு கொஞ்சம் கொடுத்தானா அந்த அதிகமா நீங்க கொடுக்கணும் கொடுங்கொலைன்னு அம்மா சொன்னா அடுத்த ஜென்மாவில கொடுக்குறேன். ஏன்னா பிறந்த பிறகு இந்த ஜென்மாவில நம்ம என்ன பிராரப்த கர்மா பண்ணிட்டோமோ அதுக்கு தகுந்தா போலதானே இந்த ஜென்மாவில வரும். போன ஜென்மாவில ஒண்ணுமே கொடுக்கலையே இந்த அம்மா, நான் எப்படி கொடுப்பேன் இந்த ஜென்மாவில. அப்ப அந்த கர்மா தியரிக்கு விரோதமாயிடும். நான் கொடுத்தா ஆனால்தான் கொடுக்க முடியல, நானும் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல அம்மா, சத்தங்கள் கிடைச்சிருக்கு, நல்ல ஆச்சாரியன் கிடைச்சிருக்கார், அவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற பரமேஸ்வரன் பார்த்தார் ஆச்சாரியன். நீங்க கொடுக்கலையேன்னு சொன்னா நியாயம் இல்லைன்னா இப்ப நான் உங்களுக்கு துதிச்சனோ இல்லையோ, இந்த துதித்தது அந்தம்மா காதால கேட்டாலோ இல்லையோ, அங்கம் ஹரே கனகி நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன், இந்த ஸ்தோத்திரத்தை காதால கேட்டாலோ இல்லையோ புண்ணியம் வந்திருக்கோ இல்லையோ. அச்சுத்தது புண்ணியபாவை அத்தியந்தமான புண்ணியம் இருக்கமையானால் இந்த உலகத்துல புண்ணியமா இருந்தாலும் பாபமா இருந்தாலும் திருவர்த்தை திருவிர்மாசை திருவிற்பற்றை திருவிர் தினகி எங்க சாஸ்திரம் திருவிர் கங்கை தருவார். ரொம்ப புண்ணியமோ ரொம்ப பாபமோ பண்ணா இமிடியேட்டா வளர்த்த கொடுக்கணும். அதனாலதான் மகான்கள்கிட்ட வாழாட்டப்படாது, பெரியவர்கள்ட்ட வாழாட்டப்படாது. ஏன்னா 3 மணி நேரத்துல காமிச்சிருங்கிற விவகாரம். அது மாதிரி விசேஷமாக நான் பண்ணினேனே அப்படின்னு அப்பவே தங்க மழை பெய்யாதான், அந்த வீடு முழுக்க தங்கம் வந்தது. இது மேல தாரித்திரம்னு இருந்ததுன்னு தெரியாத நிலை அடைஞ்சாலாம். அப்படி கிருத்தியா அம்பாள் என்ன பண்ணிருக்கா, எந்த சமயத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அது அதிகமாக போரும் போருங்கிற அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாளாம். ஆனா போரும் சொன்னா நிறுத்துறது இல்லை. இது மேல குழா உடஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி அது நிக்குமோ, விவகாரம் கிடையாது, மேல போயிட்டாங்க காப்பணும். அதே மாதிரி அது கொடுத்துட்டே இருப்பாளாம் அம்பாளுடைய சுரூபம். ஆகையால் தான் வாமபாகத்தை வல்லியவளேன்னு அழகா ஸ்தோத்திரம் பண்றார் அபிராமபட்டர். அப்படி கிருத்தியா ஏயோ உபாதேய வர்ஜிதா, அம்பாளுடைய சுரூபம் ஏய உபாதேய வர்ஜிதா, கொள்ளவோ தள்ளவோ முடியாதது. உலகத்துல மனுஷாளுக்கு வேண்டுங்கிற ஒரு பதார்த்தத்தை எடுத்துக்கிறோம், அண்ணா இதற்கான போய் வாங்கிக்கிறோம், அண்ணா இல்லைன்னா குப்பையில போட்டுறோம். அப்படித்தானே லோகத்துல ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அது வேண்டியவா எடுத்துப்பா, வேண்டாதவா தள்ளி விடுவாங்க. இது என்ன விவகாரம் அப்படின்னா, யாரு ஒருத்தர் தள்ளினா இன்னொருத்தர் எடுத்துப்பாரு. லோகத்துல அப்படியும் இருக்கு. நீங்க வேண்டாம்னு குப்பையில ரோட்ல போட்டேன்னா அதை எடுத்துன்னு போறதுக்கு ஒருத்தர் இருக்கும், அதை காசு பண்ணிட்டே இருப்பான். அப்படி லோகத்துல இது வேணும்னா ஒன்னும் ஒருத்தருக்கு வேண்டி இருக்கும், ஒருத்தருக்கு வேண்டாததா இருக்கும். ஆனா இந்த அம்பாளுடைய சுரூபம் எப்படின்னா, இந்த வேண்டியது வேண்டாது இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு சுரூபம் ஆத்மஸ்வரூபம். இப்ப நமக்கு நான் வேணும்னு சொல்லிவிடும், நான் இருக்கணுங்கிறேன், நான் புதுசா வேணும்னு சொல்ல. நான் எப்பொழுதும் இருக்கணும், நான் இந்த சரீரத்துக்கிட்ட போகக்கூடாது, சர்வதா சர்வ காலமும் இங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னொரு நான் எனக்கு வேணும்னு நான் கேட்கல. அதே போலயே நான் போகணும்னு யாரும் நினைக்கல, பயந்துட்டு இருக்கான். டாக்டர் போய் எவ்வளவு வேணுமானாலும் பரவாயில்ல சார், எல்லா டெஸ்டும் எடுத்துருங்க, நான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதா இல்லையா. அப்ப என்ன, தன்னை கொள்ளுவதற்கு இன்னொரு தனக்கு தன் இன்னொரு ஒரு வேணும் என்றோ இல்ல தானே வேண்டாம்னோ இல்லாதான ஸ்வரூபம் உலகத்துல ஆத்மா ஒண்ணுதான். அதனாலதான் அந்நதே விதிதாதோ அவிதிதாததி இது துஷ்டுவ போர் வேண்டாம் ஏதே அப்படின்னு கேனோபனிஷத்து. நம்மளை விட வேறானதுன்னு இல்லை, நமக்குள்ள இருக்கிறதுன்னு இல்லை, அப்படி ஏயோபாதைய வர்ஜிதமான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு
அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு. அதான் நம்ம ஆத்மா தான் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு விசேஷமாக ஆதும் உபாதாதும் யோக்கியே ஹேயோபாதேயே காபியாம் வர்த்திதா. அது இல்லாது பிரவருத்தி நிவர்த்தி போதக சாஸ்திரானாம் அவித்யாவத் விஷயத்துவ. அதனால லோகத்துல இது வேணும்னு சொல்றது, வேண்டாம் இது தள்ளிவிடுன்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் எல்லாம் அஜானத்துக்கு சேர்ந்ததான சாஸ்திரங்கள், அஜான நிலையில இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள். இது ஞானம் வந்த பிறகு ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபமானது அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் தேயோபா தேயவர்த்திகா. ராஜராஜ அர்ச்சிதா ராஜ்யே ரம்யா ராஜீவலோச்சனா. ராஜராஜ அர்ச்சிதா, ராஜராஜனா இருக்கக்கூடியவள், எல்லோரும் அவளால ஸ்தோத்திரம் பண்ணப்படுறவள். இந்த ராஜராஜன் 2 பேர். யாருன்னு, ஒண்ணு மன்மதன், இன்னொன்னு குபேரன். இந்த குபேரனை தான் நம்ம தினந்தோறும் பூஜை பண்ணிட்டே இருக்கோம். எங்க சார் நான் பூஜை பண்ணலைங்கிறீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். எங்க தெரியுமா? தற்போது சொல்றப்ப ராஜாதிராஜாய பிரபக்ய தாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மஹே. ராஜாதிராஜாய, ராஜராஜன், வைஷ்ணவனன், விஸ்ரவணனுடைய பிள்ள வைஷ்ணவனர். அந்த வைஷ்ணவனர் குபேரர். கமே காமாம் காம காமா யமத்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவனாய. அந்த மந்திரம் யஜ்ஞத்துல குபேரனுக்கு சொல்லிருக்கு, நீங்க கற்பூரத்துக்கு சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்றது? இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் வேத வாக்கியத்துல குபேரனை பத்தி விசேஷமா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு அதுதானே இஷ்டம். முன்னால அம்பாளை பூஜை பண்ணதெல்லாம் இருக்கட்டும். கடைசியில கற்பூர ஆரம்பிச்சோட பூஜை முடிக்கிறப்ப என்ன வேணும்? காசு வேணும் அப்படின்னு இதை சொல்லிட்டு இருக்கோம். 1000 மந்திரம் இருக்கு. கத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர் ஹோபாசதே மிருதம் அப்படி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லல. நம்ம என்ன காசுலத்தான் கண்ணுன்னா. அதே போல ராஜராஜான்னு சொன்ன யார குபேரன் ஒரு அர்த்தம். ராஜரு தீர்த்தவன் எல்லாரையும் பிரகாசிக்கிறவன் மன்மதன். இவ 2 பேரும் அம்பாளை உபாசித்தவா. அப்படி மன்மதோபாசிதா வித்யா காதி வித்யா, அதே போல குபேர உபாசிதா வித்யா. இந்த 2 வித்யைகளும் விசேஷமா இருக்கிறதுனால அம்பாள ராஜராஜார்த்திதா. ராஜராஜா மனு குபேரஸ்த காவ்யாம் அர்ச்சிதா உபாசிதா குபேராதி வித்யா ரூபாவா. அதையேவா ஆயல்ல சதுர்தச பஞ்சதச பிராகாரயோ மத்திய பூமி வர்ணயதா தூர்வாசேனா. தூர்வாச மகர்ஷி ஸ்ரீபுரத்துல 14வது பிராகாரம் 15வது பிராகாரம் இதை வர்ணிச்சுருக்க. அம்பாள் நிறைய பிராகாரங்களாக இருக்கிறதா இடத்துல இருக்கிறதா ஸ்ரீசக்கர வர்ணனம் இருக்கு. அதுல 14, 15 பிராகாரங்களுக்கு நடுவுல விசேஷமாக ஸ்ரீரங்கம் போனிலையானால், அதாவது திருவானைக்காவில போனிலையானால் முதல் பிராகாரம் 2வது பிராகாரம், அதுக்கு நடுவுக்குள்ள ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் நிறைய வீடு இருக்கும். அந்த வீடெல்லாம் சாதாரணமா சின்ன வீடு இல்லைன்னு 4 கட்டு வீடு இருக்கும். அது தினந்தோறும் பெருக்கி தள்ளி போடுறதே கஷ்டம். ஆனா அப்படிப்பட்டதான வீடு அவ்வளவு பெரிய பிராகாரம் அழகா கட்டியிருக்க. சப்த பிராகார மத்தியே சதச புவனே அப்படின்னு 7 பிராகாரங்கள் ஸ்ரீரங்கத்துல. அதே மாதிரி அம்பாளுடைய ஒரு ஸ்ரீபுரம் இருக்கிறதுல, அந்த ஸ்ரீபுரத்துல 14, 15 பிராகாரங்களுக்கு நடுவுல வாயு இருந்திருக்கார். அந்த வாயுனுடைய சமீபத்துல விசேஷமாக தல்லோக மத்திய பூர்வ பாகே கனதம் தியாயாபிஷேவதி குலேசம். அந்த வாயு லோகத்துக்கு நடுவுல பூர்வ பாகே கிழக்கு திக்குல கரதம் தியாயாமி குபேரன தியானம் எடுக்க. ஆகையால் அந்த இடத்துலயே இருந்துட்டு குபேரனையே பூஜை பண்ணிட்டு இருக்கார். குபேரன் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கார். கரதம் தியாயாமி தேவதி குலேசம் அபிமணிபத்ர முக்கியான மணிபத்ரன் முதலியவர்கள்லாம் இங்க இருந்து கொண்டு முக்கியான அம்பாதரண அவலம்பினோ யட்சான இப்படி பல யட்சர்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்ததான ஒரு சுரூபம் ராஜராஜா. கல்லோகேட்டு தத்பதத்திய வாயு அர்த்தம். ஏன்னா ஸ்லோகத்துல கல்லோக பூர்வ பாகின்னு இருக்க. தத்துன்னு என்னது தெரியணுமே, வாயுன்னு அர்த்தம் பண்ணிருக்க. ராஜராஜேஸ்வரஸ்ய பட்டமஹித்வாத் ராஜ்ஞி. அம்மாந்து ராஜராஜனா இருக்கிற காமேஸ்வரன், காமேஸ்வரனுடைய ஆத்துக்காரியா இருக்கிறதா ராஜ்ஞி. இதுக்கு முன்னால ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு சொன்னேன்னா அந்த இடத்துல இருக்க ராஜ்ஞிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதான ராஜ்ஞிக்கு வித்தியாசம் இருக்கு. அங்க ஸ்ரீ மகாராஜ்ஞின்னு சொல்லும் பொழுது மகாராஜாவுடைய ஆசைக்காரியா இருந்ததுனால இல்ல,
செங்கோல் தங்கையில இருக்க மதுர ஸ்வரூபம். ஆகையால் வெண்ணடா என்னது எல்லாம் தங்கையில இருக்கிறதுனால ஸ்ரீ மகாராஜிங்கிற அர்த்தம் அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு ராஜாவுடைய ஆத்துக்காரியா இருந்தா ராஜாவுக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கிறதுனால ராஜி, இல்லைன்னா ராஜின்னு வரணும். அது அவருக்கும் தன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ராஜி. ராஜராஜேஸ்வரஸ்ய பட்டமஹி ஜெயித்வாத் ராஜி. ரம்யா ராஜீவலோச்சனா. ரம்யா சௌந்தர்யவதி, அழகானவள். அழகுங்கிறது அர்த்தம் முதலே சொல்லிவிட்டேன். ராஜீவ சப்தேன பத்மம் ஹரிணா மத்யாவாகிருக்கியதே. ராஜீவம்னு சொன்னா தாமரை இதழ் போன்றதான கண்களை உடையவள், இல்ல மான்விழியாள் ஹரிணா. அதே போல மத்தியம், மத்தியம்னா மீன், மீனலோச்சனி, மீன் மாதிரி சரீரம் உள்ளவள். அந்த மீனலோச்சனின்னு சொன்னதுனால என்ன அர்த்தம்னா மீன் கண்ணு கொட்டாது, ஏன்னா அது நியமம் இல்ல. அதே போலயே அம்பாளுக்கும் கண்ணை கொட்டல. ஏன்னா கண்ணை கொட்டினா உலகங்களும் அழிஞ்சு போயிடுமா. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. ஜனங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கறத கண்ணை திறந்துட்டே வச்சுட்டு இருக்கலாம் அம்பாள். பாருங்க நமக்காக எவ்வளவு சுலபப்பட்டு இருக்கா. அப்படி விசேஷமாக மீனலோச்சனி ஒண்ணு. ரெண்டாவது, மீனானது குழந்தைகளுக்கு பாலை கொடுத்து அதை வளர்க்கறது இல்லையா. சில பிராணிகள் யானை, குதிரை இவைகள்லாம் குழந்தைகளுக்கு பாலை கொடுக்கறது, பசுமாடு இவைகள்லாம். ஆனா மீன் என்னன்னா அது பாலை கொடுக்காது, பாலை இல்லை அதுக்கு. ஆகவே என்ன பண்றதுன்னு அந்த அம்மா மீனானது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அது அந்த சின்ன சின்ன குட்டி குழந்தைகளை பார்த்துட்டே இருக்குமா. அந்த கண் பார்வையினாலேயே அவ வளர்ந்துட்டே இருக்கான். இப்படி இருந்தா பாருங்க, அம்மா நம்மளை பார்த்துட்டே இருந்தா நமக்கு பத்தியே இல்லாத கூட எப்படி இருக்க மனுஷனுக்கு. அம்மா மட்டும் சாப்பிட்டா போருமோ இல்லையோ, அது விவகாரம் அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்களும் சாப்பிடணும். மீன் மட்டும் என்னடா அம்மா பார்த்தா போறோம். ஆயல் விவகாரம் என்ன மத்தியலோச்சனி நலோச்சனி மத்யோவா கிருக்கியதே தத்வல்லோச்சனே. அப்படிப்பட்டதான கண்களை உடையவள். ராஜீவலோச்சனா ராஜீவாக்கே மிருகே மத்தியே பத்மே ராஜீவலோச்சனி இது விஸ்வா. இப்படி சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு ராஜீவ ராஜ உபஜீவனா லோச்சயதி பத்யதி இதுவாதா. அப்படியே ராஜோபஜீவினா, ராஜாக்களுக்கு அவாவா தன் காரியத்தை யார் பண்ணிட்டே இருக்காளோ அவளை எப்பொழுதும் பார்த்து சௌக்கியமா இருக்கா. அதனால என்னென்ன நாம் நம்ம செயலை பண்ணிட்டே இருந்தோம்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையலாம். நமக்குன்னு எந்த காரியம் விதிச்சிருக்காரோ, குரு என்ன சொல்லியிருக்காரோ, மற்றவர்கள் பெரியவர்கள் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நீங்க ஒழுங்கா பண்ணிட்டே இருந்தவர் வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த மகான்களுடைய வாக்கு, குருவனுடைய வாக்கு, அதை நம்ம பண்ணிட்டே இருந்தா போறோம் அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா வரும். ராஜோபஜீவினா லோச்சயதி பத்யதி இதுவா. இப்படி கிருத்யா ஹேயோபாதேயர்த்திதா ராஜராஜார்த்திதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா. இது வரைக்கும் அடுத்தது ரஞ்சனி ரமணி ரத்யா நடத்திங்கிரி மேகலா. ரஞ்சனி, இந்த ரஞ்சனிங்கிற பக்தான் ரஞ்சகதி ரஞ்சனி, பக்தாலை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு சந்தோஷப்படுத்திட்டே இருக்கலாம். ரஞ்சகதி, அவளுடைய மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டாயிட்டே இருக்கலாம். ஏன்னா மனுஷாளுடைய மனசுல எப்படின்னு அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற என்விரான்மெண்ட், அந்த வளர்ப்பு இருக்க, அதுக்கு தகுந்தாப்புல மனசுல எண்ணங்கள் மாறலாம். அம்பாள் என்ன பண்றாளாம், அப்படி எல்லாம் எண்ணம் மாறப்படாது, என் பக்தருக்கு எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே வரணும்னு அந்த பக்தனை நல்ல எண்ணங்கள்லயே வைக்கிறாளாம். அதனால ரஞ்சனி. சுத்தஸ்படிக சங்காசம் பரமசிவம், ஸ்படிகம் போல சுத்தமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை அருணாதேவி ஜப குசுமபத்தாவது. இந்த அருணாதேவி ஜபா குசுமபத், இந்த செம்பருத்தி பூ புஷ்பம் ஸ்படிகத்துக்கு மேல வச்சடையினால் அந்த ஸ்படிகம் எல்லாம் எப்படி சிவந்ததாக ஆகிவிடுகிறதோ அப்படி பக்தாளுடைய மனசுல எப்பொழுதுமே பக்தியும் நல்ல எண்ணங்களும் மறுபடி பண்றாளாம். பக்தனுக்கு அடையாளம் என்ன, அவன் மனசாந்தி. மனசாந்தி எப்படி வருது, அம்பாளை கத்துறாரு. எப்பொழுதுமே உங்க மனசுல நல்ல எண்ணமே வந்து கொண்டே இருக்கணும். மனசுல கல்லோலம் இல்லாமல் உங்களுக்கு பண்றது நீங்க இல்ல, வேதாந்தத்துல நீங்க வரவழைச்சு பண்ணணும். ஸ்ரீவித்தியில என்னடா நானா அம்பாளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாளா. அப்படி தேவி ஜபா குதுமவல் சாநித்திய மாத்திரேன பக்கத்துல இருந்தா போறோம். ரஞ்சயதி திவா இதங்கதஸ்தே மஞ்சத்வம் ருஹிண ஹரி ருத்ர ஈஸ்வர விருதா
சிவத்வத்கர்த்தாய கபட கடித பிரச்சடபட ஸ்வதீயானாம் பாசாம் பிரதிபலன ராகாருணதயா ஷரீரே ருத்காரோ ரச இவ திருஷாம் குதுகம் அப்படின்னு விசேஷமா சௌந்தர்யாரே 92வது ஸ்லோகத்துல கதாஸ்தே மஞ்சத்வம் பஞ்ச பிரம்மாசனாசேனா அப்படின்னு 4 பேர் அந்த கட்டலுக்கு 4 காலா இருக்கலாம். யாரு? துருகினா பிரம்மதேவர், ஹரி மகாவிஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன். இவ கட்டலுக்கு 4 காலா இருக்கா. கட்டலுக்கு மேல பலகாபாவத்தர் இருக்கணுமையான சதாசிவன். அந்த சதாசிவன் எப்படி இருக்காரு? கட்டிக மாதிரி வெளவெளேன்னு இருக்காராம். ரொம்ப அழகா வெளவெளேன்னு சுத்தமா இருக்காரு. அவருக்கு பக்கத்துல அம்பாள் இருக்கா மடியில. என்ன ஆயிடுச்சு? அம்பாளுடைய சுரூபம் அருணாம் கருணா தரங்கிடாட்சி திருதபாசங்குஜ புஷ்பபாணஜாபாம் அணிமாதிரமயோகை அப்படின்னு சிவந்ததாக இருக்காளா. அந்த சிவந்ததான அம்பாளுடைய டால் அவன் மேல விழுந்து அவரையும் சிவப்பா ஆக்கிவிட்டாளாம். நீ பாட்டுக்கு சுத்த பிரம்மமா இருந்தா போறாது, எங்க பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணும், சிவஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவரையும் வலிச்சு கொடுத்துட்டாளா. ஆகையால் அம்பாளுக்கு ரஞ்சனின்னு பக்தான் பரம சிவம் அருணா தேவி ஜபா குதுமவத்தான் நித்திய மாத்திரேன ரஞ்சயதீதிவா பக்தான் தைஸ்தா கிரீடதீதி ரமணி. அடுத்தது ரமணி. லோகத்துல ரொம்ப பேருக்கு வெங்கடரமணான்னு பேரு, ரமணின்னு கூப்பிடுவா. இந்த ரமணின்னு வச்சுன்னா ஆனா பெண்ணான்னு டவுட். பெண்ணுக்கும் ரமணின்னு பேர் உண்டு, ஆணுக்கும் ரமணின்னு பேர் உண்டு. ஏன்னா பார்த்தா தான் தெரியும். இந்த காலத்துல பார்த்தாலும் தெரியும். என்ன 2 பேரும் பேண்ட் எல்லாம் போட்டு சொல்லிட்டு ரமணின்னு என்ன பேரு? இந்த ரமணிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விசேஷமா பார்க்கணும். ரொம்ப அழகான அர்த்தம். ரமணின்னா பக்தான் ரமயதி தைஸ்தா கிரீடயதி ரமணி. பக்தாளத்துல கோவிக்க மாட்டாள். பக்தாள் தப்பு பண்ணினாலும் அவள் இடத்துல விளையாட்டுத்தனமா அவளுக்கு நல்லது சொல்லி தரான். குருவுக்கு இருக்க வேண்டிய லட்சணம், குரு எப்படி இருக்கணும்னு சொல்லி பரசுராம கல்பசூத்திரத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்ற? முதல்ல சிஷ்யாள் மேல கோவிச்சுக்கூடாது. சிஷ்யாளுக்கு சொல்லி விடணும், நான் கோவிச்சுக்க மாட்டேன்னு. அப்பதான் அவன் தகராறு பண்ணுவான். சிஷ்யாள் கோவிச்சுக்க கூடாது. கோபத்தை ஜெயிக்கணும். முதல்ல நீங்க எதிர்த்து பேசப்படாது, வினயமா இருக்கணும். நீங்க வினயமா இருந்தா தான் சிஷ்யாளுக்கு வினயம் வரும். அப்படி அவளுக்கு என்ன சுவாமி ஏன் இப்படி இருக்கணும்? அம்பாள் என்ன பண்றாளா, ஜனங்கள் பக்தா நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறா. என்ன அறிவு, என்ன புறாவோ, என்ன சக்தி, இதை பார்த்து பயந்து போயிடுறாளாம். விஸ்மயம் ஆயிடுறது அவளுக்கு. ஆச்சரியம் வருது, விஸ்மயமாறுது. சில சமயத்துல இதனால கிட்டையே வரப்போறது இல்லையா, எட்டியே நிக்கிறாளாம். கிட்ட போனா இவர் ஏதாவது பண்ணிக்கோ, அவருடைய அறிவுக்கு முன்னால நம்ம பேசணும்னு தப்பா போயிடுமோ அப்படின்னு ரொம்ப பேர் பயந்துட்டு கிட்டையே வரதில்லை. சிம்மமா புலிய அவர் பயப்படுறதுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன பயம் இருக்கிற பார்த்தா, இப்படி ஒரு பயத்தினால பக்தாத மட்டும் வராம போயிடுவாளோ அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய அறிவையும் தன்னுடைய சக்தியும் மறைச்சு வச்சு அவளுக்கு வேண்டிய சமயத்துல சகாயம் பண்ணுவோம்னு பக்கத்துல இருந்து விளையாட்டுத்தனமாவே இருக்கலாம். லாலனா லலிதே யாஹோ அப்படின்னு லலிதாம்பிக்கான கடைசி நாம வரும்பொழுது இதை பத்தி விஸ்தாரமா பார்ப்போம். அம்பாள் எப்படி பண்ணிருக்கா, விளையாடிட்டு இருக்காளா. குழந்தைகளோட, சின்ன குழந்தைகளோட விளையாடுற போல கிரீட தீதி. அதுவா விஸ்வரூபத்தை காமிச்ச அர்ஜுனுடைய பயனுக்குதான் காமிச்சார். அர்ஜுனன் கேளுங்க விஸ்வரூபம் காட்டுமோ காட்டுமோன்னு தொந்தரவு பண்ணினா கொடுத்தார். அதை பார்த்ததுமே விஸ்மயா வீட்ட ஹிருதயா கிருஷ்ணரோமா ஜயா விஸ்மயா வீட்ட ஹிருதயா ஆச்சரியம் வந்துருது. இப்படிப்பட்ட ஒரு ரூபமா ஆனார். இது வரைக்கும் நான் என்னமோ நினைச்சேன், பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் போறது ஒரு ரூபம் சௌக்கியமா இருக்கு, ஒரு முகமா கோபமா இருக்கு, கண்ணு பிரிஞ்சு வெளியில வந்திருக்கு, சில நாக்கு வெளியில தொங்க போடுறது, சில பேர் அப்படியே மனுஷியாலேயே கடிச்சு சாப்பிடுற, 2 பல்லு எடுக்கல மாட்டின்டா அந்த நாக்குனால எடுத்து போட்டு. இதை பார்த்தா எப்படி இருக்கும், ராத்திரி சொப்னத்துல வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒவ்வொரு கத்து கீழே விழுவேன் அப்படின்னா ஒரு ரூபம் இருக்கு. கிருஷ்ணரோமாயா நீட்டு வச்சு போயிருக்கு, ஒன்னும் தெரியலையே என்ன பண்றதுன்னு சொல்லி பயனஜ பிரவ்யதிகம் மனோமே பரமேஸ்வரா பயனஜ பிரவ்யதிகம் மனோமே, பயத்தினால என் மனசானது கொந்தளிக்கிறது. அந்த ததேவமே தர்சய ரூபம், அந்த பழைய சதுர்புஜ ரூபம் இருக்கு, அதே காட்டுமா நமஸ்காரம் பண்ணானா. அரை பணத்தை கொடுத்து ஆட சொன்னானா, ஒரு பணத்தை கல்வி ஓய சொன்னானா, இப்படின்னு ஒரு வசனம் தஞ்சாவூர்ல சொல்றோம். அது மாதிரி இப்படி ஆயிருக்கு அர்ஜுனுடைய கதை.
அதே மாதிரி அப்பாள் பார்த்தாளா, நம்ம பார்த்தாளானா கவலைப்படப்படாது அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டு இருக்காளா, அவளோட விளையாட்டு தரமாவே இருக்காளா. ஆயம் ரமணி தர்ஷன் கிரீடம் ரமமான காந்தோக்கிய பண்றதுல தார வித்தியை சொல்லும் பொழுது எப்படி தர்ஷன் கிரீடம் ரமமான அந்த பிரம்மலோகத்துல போய் ஆனந்தமாக சாப்பிட்டு விளையாடி கொண்டு சந்தோஷமாக பகவானோட இருந்துட்டு இருக்கான்னு பலம் சொல்றதா இல்லையா. அப்படிப்பட்டதான் சொல்லுவோம் ரமணி ரஷ்யாரணி மேகல ரசயிதும் ஆஸ்வாதயிதும் யோக்கியா. எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ரசோ வைதா ரசேவாயம் லப்வானந்தி பவதி. ஒரு மனுஷன் சந்தோஷத்தை அடையணும்னா உள்ளூர ஒரு ஆத்மரசம் அவனுக்கு உண்டாகணும். அந்த ஆத்மரசத்தை கொடுத்துட்டே இருக்கலாம். ஏகேவானந்த யாதி ஓகேவான்யானந்தோ ரஷ்யால். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஆனந்தமாக இல்லைன்னா 2 நாள்ல பைத்தியம் பிடிச்சு விடும். என்னன்னா அந்த தூக்கத்துல அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுன்னா வெளியில வரும். ஒரு 5 நிமிஷமாவது தூங்கணும் ஒரு நாளைக்கு. இந்த தூங்கினா உள்ள இருக்கக்கூடிய இந்த ரசம் இருக்கு பிரம்மரசம், இவரே ராமரசம், இவரே பிரம்மரசம். பிரம்மேந்திரன் பாடுறல மனச சஞ்சர பிரம்மணி சஞ்சரே மனச சர்வதாசம். இந்த பிரம்மத்தையே நினைச்சுன்றது அங்கே விளையாடுனாரே. அதே மாதிரி ரஷ்யா பிரணத்தின் மேகலா. அம்பாள் அரணாங்கயிறு கட்டிட்டு இருக்காளா, சின்ன சின்ன மணிகள்லாம் இருக்கு. நடக்கிறப்ப அந்த சத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பணத்தன் செய்தாமா கரைகளும் வர்த்தனதா பரிச்சேனாம தேவதேந்திரவதனா தனுர்பாணான பாகம் துணிமபிதகானா கரதலை புறத்தானா புறமதிதுராஹோ புருஷிகா அப்படின்னு புறமதிது முப்புறங்களை இருக்குதான அந்த பரமேஸ்வரன். அவருடைய கோபம் இங்க எல்லோருடைய கோபத்தை தனிக்கக்கூடியதான அம்பாளை. நமஸ்தே ருத்ரம் அந்நியமோதோ தைஷரே நம. ஹே பரமேஸ்வரன், அவருடைய கோபத்துக்கு நமஸ்காரம். முதல்ல உமக்கு நமஸ்காரம், அப்புறம் கோபத்துக்கு முதல் நமஸ்காரம். ஹே ருத்ரம் அந்நியவா, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். என்னன்னு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன வேணும்னு நீங்க எந்தெந்த பானங்கள் வச்சீடோ அதுல எங்க சத்துருக்கு மேல திருப்பிடுங்க. என் மேல அம்பாளுடைய கடாட்சம் விழும்படி பண்ணுங்க. ருத்ரம் என்ன மாதிரி பேசுறது பார்த்தீங்களா. அது மாதிரி விசேஷமாக அம்பாள் ரணத்தின் கிணிமேகலா. இந்த ரணத்தின் கிணிமேகலான்னு வார்த்தைகளை சொன்னதான் ஆச்சாரியர் கொணக்கம் சீதாவா அப்படின்னு மாற்றிருக்கார். அப்படி அழகான ஒரு சுரூபம். ரணத்தியா சத்தம் பண்ணக்கூடியதான கிங்கிணையா சுத்ர கண்டிக்காக சின்ன சின்ன மணிகள். எஸ்யாம் தாதிருசி மேகலா ரசனா. ரசனானா அரணகை. அதனால ரசனா எஸ்யாத்தா அப்படி இதை நினைச்ச வாழ்க்கை பரிணத பரீட்சீண மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா. இப்படி நினைச்ச வாழ்க்கை மனசாட்சி ஏற்படும், சகல சௌபாகியங்களும் ஏற்படும். இந்த ஸ்லோகத்துக்கு சௌந்தர்யத்துல 7வது ஸ்லோகம் சகல மனசாட்சி ஏற்படக்கூடியதான அழகான ஸ்லோகம். இப்படி அம்பாளுடைய வடிவ முதல்ல அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து வரும்பொழுதே இதை ஸ்தோத்திரம் பண்ணிடும். பாதாதி கேசாதி பாதாந்தம் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணினோம். மறுபடியும் இங்க நடுவுல அம்பாளுடைய வடிவ ஸ்தோத்திரம் பண்றது. இதை பார்க்கறது சகல க்ஷேமத்தை அடைவும் சொல்லிட்டு ஏதோ யாரோ ஒரு பட்டத்தை கொடுத்தா அது இங்க வந்து நீங்களும் விசேஷமா கொண்டாடினீங்கன்னா உங்களுக்கு என் மேல எவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கு, எவ்வளவு கௌரவம் இருக்கு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்பாளுடைய நாமாவை சொல்ல முடியாதா? அதை அம்பாளே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் பாதங்கள்ல திருப்பாதங்களையும் குருநாதருடைய பாதங்களையும் நமஸ்காரத்தை சமர்ப்பணம் பண்ணி அடுத்த வாரம் புதன்கிழமை மேல் பாகம் 8ஆம் தேதி. இன்னைக்கு